சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களா? ஆமாம், டிவோர்ஸ் கேஸே இன்னும் கோர்ட்டில் போய் முடியவே இல்லை. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சா ரோகிணி என்ன சும்மா இருந்துட்டு இருப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்குறதா இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அது உனக்கே நல்லா தெரியும் தானே. அப்படி இருக்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு. ஆனால் அப்பாவும் சும்மா இல்லை. மனோஜ்க்கு கல்யாணம் ஆனது, கோர்ட்டில் கேஸ் போகிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவங்க மனோஜ்க்கு பொண்ணை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு இன்னைக்கு பொண்ணா பார்க்க போகிறீங்க பொண்ணு, அதை நான் எப்படி முடிச்சு வரேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளானை தூக்கி போடுறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு ரேகாவை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஜோசியகார் சொன்ன மாதிரி இவ யாராச்சும் லவ் பண்ணுறாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவளோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்கு எடுத்தாலையும் அந்த பூக்கார மீனா கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா. எப்போ ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தால் கூட அவகிட்ட தான் ஆர்டர் கொடுக்குறா. அப்போ என் பொண்ணு என்னை மதிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கா. இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை உடனடியாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, அப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு, அதனால் என்னால் அப்படியே வேலையை விட்டுட்டெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.